Paris, Oslo, Lagos, Buenos Aires, New York, Tokyo, Rio de Janeiro, Paris, Oslo, Lagos. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கிற இந்த மாதிரி ரீல்ஸை, அதாவது பாரிஸ் ஆஸ்லோ லாக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு. ஸோ இந்த ரீல்ஸை எப்படி நம்மளோட மொபைலில் அதுவும் கெயின் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்டு ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட் ஆஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணுங்கள். மேலே சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ரீ டெவில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்டுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தனியாக இருக்கும், ரீல்ஸ் தனியாக இருக்கும். இப்போ ரீல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ரீல்ஸ் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த ரீல்ஸ் தான். ஸோ அந்த ரீல்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ இருக்குல்ல, கீழே இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல அந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் த ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். கீழே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணியாச்சு. இதில் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக 1x இருக்கும் நார்மலாக. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2x இருக்கும், அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஆடியோ வந்து ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2xஐ கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக வேறு மார்க் இருக்கா, குட்டியாக இந்த இடத்துல ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டைமர்னு அப்படின்ட்டு இருக்கும், டைமர் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 10 செகண்ட்ஸில் இருக்கும் அண்டு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து 3 செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு செட் த டைமர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, சூப்பர். இப்போது ஜஸ்ட் அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிப் மூமெண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த ஆடியோ கேளுங்களேன். கரெக்டாக 3, 2, 1. Paris, Oslo, Lagos, Melbourne, Jakarta, Abu Dhabi. ஓகே, மியூசிக் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் தான் நீங்கள் வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ரீல்ஸை பண்ண போகிறீங்க. ஸோ 2x ஸ்பீடில் வரும்போது அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பொறுமையாக மூவ் ஆகும். எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் 2x ஸ்பீடில் வரும்போது அந்த ஆடியோவே கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ அந்த ஸ்பீடில் தான் வந்து நீங்கள் ரீல்ஸை பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீடில் பண்ணும்போது அதை சொல்கிற வேர்டும் நீங்கள் லிப் மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான். அண்டு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த லாகாஸ், நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக சொல்லணும், ஒரு ஊர் பேராக சொல்லணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு பேர் சொல்லிட்டு அடுத்த பேர் மாறும்போது கையை ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்களேன். ஸோ பார்த்துட்டிப்பீங்க, இந்த வீடியோ மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த இருக்க ஆக்ஷன் மாதிரி அந்த கை மூமெண்ட் ஆகட்டும், அந்த பேர் சொல்கிறதாகட்டும், நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ரிவ்யூ செக்ஷனுக்கு வரும். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அந்த ஆடியோவை. அது எப்படி இருக்கும்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். சாரி, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே ப்ராசஸிங்னு இருக்கும். ஸோ அது ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆகிடும். பட் உங்களுக்கு ஆடியோ வந்து வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து சேவ் பண்ணும்போது ஆடியோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வீடியோ மட்டும் போதும். ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இதுலேருந்து பேக் வந்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் வந்து KINEMASTER ஒரு ப்ரீசெட். அதாவது KINEMASTER லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரீசெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட KINEMASTER அப்ளிகேஷன் லிங்க் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் இருக்குல்ல, இந்த ப்ரீசெட்டோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டில் எல்லா விதமான எஃபெக்ட் எடிட்டிங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஃபோல்டர் ஃபார்மில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் எஃபெக்ட் போட்டு டைம் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நிறைய மொபைலில் வந்து ஷேருன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு KINEMASTER கீழே தெரியுதான்னு பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து KINEMASTER ஓப்பன் ஆகுது. ஸோ மொபைல் நெட் ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனா KINEMASTERல பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விட்டுறாதீங்க. எப்போவுமே நீங்கள் KINEMASTER உள்ளே வரும்போது டேட்டா வந்து ஆஃபில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நிறைய ஆட்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வந்து வேணுன்ற போது ஆன் பண்ணிங்க, வேணாலும் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு யூ கேன் இம்போர்ட் எ ப்ராஜெக்ட் KINEMASTER ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் டு கண்டினியூ டு எடிட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது வந்து என்னோடய ஃபோல்டர், என்னோடய ப்ரீசெட்டு. ஸோ இந்த ப்ரீசெட்டில் வந்து எல்லாமே நான் வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். Paris, Oslo, Lagos, Melbourne, Jakarta, Abu Dhabi, Buenos Aires, New York. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஆக்ஷனை வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை தான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீடியோ போட போகிறோம். ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்கும், குட்டியாக ஒரு ஃபோல்டர். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை சேவ் பண்ணிங்கள, அந்த ஸ்டோரியை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டோரி வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் பிளாக்காக இருக்கும் ஃபுல்லாக. ஏன்னா நான் ஃபுல்லாக வந்து பிளாக்கில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா ஃபேஸ் வராது. ஸோ உங்களுக்கு அதை ப்ளே பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒவ்வொரு பேரும் கரெக்டாக வந்துட்டு போகும். ஸோ அதுக்கேற்ற ஃபில்டரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் இப்போ அந்த பர்சனே வச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ப்ளே பண்ணுறேன். Paris, Oslo, Lagos, Melbourne, Jakarta, Abu Dhabi, Buenos Aires, New York, Jaipur, Cairo, Tokyo, Rio de Janeiro. ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் போயிட்டு அந்த ரீல்ஸை மட்டும் கரெக்டாக அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி லிப் மூமெண்ட்டும் ஹேண்டு மூமெண்ட்டும் கொடுத்துட்டா மட்டும் போதும். KINEMASTER ஃபைல் உங்களுக்கு ப்ரீசெட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஃபைல் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களோட வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அண்டு ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு. பட் இது ரொம்ப ஓல்டு தான், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதாவது மணி ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அப்போ வந்தது. பட் அப்போ ட்ரெண்ட் ஆகலை. இப்போ மணி ஹிஸ்ட்ரி ட்ரெண்ட் ஆகும்போது இப்போ செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடும்போது லைக்ஸ் சும்மா பிச்சிக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன், லைக்ஸ் பார்த்தா அவ்வளோ வரமாட்டேங்குது, ஆனால் வியூஸு கூட அவ்வளோ போக மாட்டேங்குது. பட் ஓகே, நான் கண்டினியூவாக போடுவேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிங்க, ஃப்ரீ தான். ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணச்சா அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு செட் பண்ணிங்க. அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then, டாடா பை பை ஃப்ரம் SD. டாடா பை பை. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே.
நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க.